நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமே அமைதியாக இருந்துக்கிட்டாரு. அப்புறம் வந்து தன் ஆத்ம பாவத்திலேயே மூழ்கியவராய் தமது கடைசி வினாடிக்காக காத்திருந்தார். யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், அவரால் சொல்ல முடியல. அதுக்கு பிறகு வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு விட்டுட்டார். 2, 3 நாட்களுக்கு முன்னரே காலை சஞ்சாரத்தையும் பிட்சாதானம் பெறச்சலும் திவ்யத்தையும் அவர் நிறுத்திவிட்டு மசூதியிலே இருக்க ஆரம்பித்து விட்டார். அவரால் முடியல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. வெளியில் பிட்சைக்கெல்லாம் போல, மசூதியை விட்டு எங்கேயும் போல, அங்கேயே உட்காந்துட்டு இருந்தார். தமது இறுதி வினாடி வரை உணர்வுடனே இருந்து தமது அடியவர்களின் மனமுடைய அவர்கள், அதாவது அடியவர்கள் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க வெளியில் எங்கேயும் போகாமனு அங்கேயே இருந்துட்டு இருக்கார். சமாதி அடையிறதுக்கான சரியான நேரம் ஒன்றும் அவருக்கு வரலை. மசூதியில் தினந்தோறும் அவரோட காக்கா சாஹேப், அப்போ அதுக்கு பிறகு ஷாயாஜி ஷிண்டே, லக்ஷ்மி பாய், பாக்கோஜி ஷிண்டே, பாயாஜி, லக்ஷ்மண், பாலா